வணக்கங்க. முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, பூரிக்கு 2க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ஸ்டைல் முட்டை குழம்பு. அதுக்கு முதல்ல 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை. ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சீரகம், சோம்பு போட்டுட்டு நீளமாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினோடனே தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கினதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். திருப்பம் அதே கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டு குட்டி நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக பிரியாணிக்கு வதக்குவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு வந்ததும் அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஊற்றி அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அரை மூடி தேங்காய், உங்களுக்கு அரை மூடி போட இஷ்டம் இல்லைன்னா அதில் பாதியை கூட பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவி நிறையா வேணுங்கிறதுக்காக நான் அரை மூடி போட்டுக்கிட்டேன். அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கலக்கி நல்லா கொதி வந்து அந்த தேங்காய் பச்சை வாசலாம் போனதுக்கப்புறமா ஒரு பச்சை முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு கலரி விட்டுட்டு வேக வச்ச முட்டையை கீரல் போட்டு நான் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதை ஆயிலில் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக தவாவில் டோஸ்ட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். பட் நான் அது ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிட்டேன். இப்போ முட்டை கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு நான் சப்பாத்திக்கு முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.